ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் பார்க்க போகிறோம். 30 நாட்கள் 30 வகையான பொடி வகைகள். தேவையானவை: புளி சிறிய கமலா ஆரஞ்சு சைஸ், கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 4 டீஸ்பூன், மிளகாய் வற்றல் 10, பெருங்காயம் சிறிய கட்டி, விரலி மஞ்சள் 1, வெந்தயம் 1 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. Required: tamarind, small kamla orange size, mustard 1 teaspoon, urad dal 4 tablespoons, channa dal 4 tablespoons, dried chili 10, asafoetida, small tumor, virili manjal 1, fenugreek 1 teaspoon, sesame oil 2 tablespoon, curry leaves a little, salt required. செய்முறை: கடாயில் எண்ணெய் விட்டு மஞ்சள், வெந்தயம், மிளகாய் வற்றல், பெருங்காயத்தை வறுத்து நைசாக பொடி செய்யவும். அதே கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வறுத்து கொரகொரப்பாக பொடித்து தனியாக வைத்திருக்கவும். வெறும் கடாயில் புளியை போட்டு ஈரம் போக வறுத்து உப்பு சேர்த்து பொடி செய்யவும். கறிவேப்பிலையை தனியாக வறுத்து கைகளால் தூளாக்கவும். எல்லா பொடியையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு நன்கு கலந்து எடுத்து வைக்கவும். இதுதான் ஸ்பெஷல் புளியோதரை ரெடி மிக்ஸ். புளியோதரை தேவைப்படும்போது உதிரியாக வடித்த சாதத்தில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கிளறி தேவையான அளவு புளியோதரை பொடி மிக்ஸ் போட்டு கலந்து மூடி வைக்கவும். 5 நிமிடம் கழித்து வடாம் சிப்ஸ் தொட்டு சாப்பிடவும். Procedure: leave the oil in the pan. Dry the turmeric, fenugreek, chili, roast the asafoetida. In the same pan, leave the oil in the same pan, add mustard, urad dal, peanuts and powdered. Just put the tamarind in the pan and fry the moisture and add the salt. Roast the curry leaves alone and sprinkle with hands. Put all the powder in a pan and mix well. This is the special puliyodari ready mix. When needed, stir in 2 teaspoons of sesame oil in a sprouted dish, mix with the required amount of tamarind powder. After 5 minutes, eat the vadam and chips. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ்க்கு எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள்.